கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற தலைப்பு ஒப்புரவாகும் திருவிருந்து. எப்படி ஒப்புரவாக வேண்டும்? திருவிருந்து, முதலாவது திருவிருந்து யாரின் மூலமாய் நடைபெற்றது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நடைபெற்றது. இயேசு கிறிஸ்துக்கு எத்தனை சீடர்கள்? 12 சீடர்கள். 12 சீடர்களையும் ஒருமுகப்படுத்தி என்ன செய்கிறார்? வைக்கிறார். சரியா? நம்ம இன்றைக்கி குடும்பத்தில் பார்த்தோம்னா 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த 3 பிள்ளைகளை ஒருமுகப்படுத்தி கொண்டு போனோன்னா எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம். மூத்த பிள்ளைக்கு கொடுத்துட்டா இளைய பிள்ளை கோபிக்கு, இளைய பிள்ளைக்கு கொடுத்துட்டா மூத்த பிள்ளை என்ன செய்யுது? கோபித்து கொண்டு போகுது. நம்ம உலக பிரகாரமாக நமக்கு இருக்கிற பிள்ளைகளை நம்ம ஒழுங்குபடுத்தி கொண்டு போகிறதே எப்படி இருக்குது? நமக்கு மிகப்பெரிய ஒரு பாரமாக காணப்படுறதில் இயேசு கிறிஸ்து 12 சீடர்களை என்ன செஞ்சார்? தெரிந்தெடுத்தார். அந்த சீடர்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனநிலைமை இருந்திருக்கு. ஒவ்வொருத்தரையும் கூட்டு வந்தது ஒரே தொழிலேருந்து கூட்டு வந்தாரா? ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு தொழிலேருந்து என்ன செஞ்சுட்டு வந்தார்? கூட்டி கொண்டு வந்தார். அப்போ அவங்களுடைய மனநிலைமை எப்படி காணப்படும்? அவங்களுடைய தொழில் சம்பந்தமாக இருக்கும். இல்லை இதற்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு இப்போ உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா உலகத்தில் பணம் வந்த உடனே அந்த மனிதர்களுடைய வாழ்க்கை நிலைமை என்ன செய்ய விடுகிறது? மாறி விடுகிறது. பேச்சு மாறி விடுகிறது, நடக்கை மாறி விடுகிறது. இதே போல் ஊழியத்துக்குள்ளே வந்துட்டாங்க. கூட யார் இருக்கிறா? நல்ல வல்லமை உள்ள ஒருத்தர் கூட இருக்கிறார். அப்போ அவங்களுக்குள்ள தன்னால் என்ன வர ஆரம்பிச்சிருக்கும்? தற்பெருமை என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்கும்? வர ஆரம்பிச்சிருக்கும். நான் யார் தெரியுமா, நான் யார் கூட இருக்கேன் தெரியுமா அப்படிங்கிற தற்பெருமை என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்கோம்? வர ஆரம்பித்து இருக்கிறோம். இப்படி அநேக காரியங்களை நம்ம பட்டியலிட்டுட்டே போகலாம். ஆனால் அத்தனை காரியங்கள் காணப்பட்டாலும் இயேசு கிறிஸ்து அனைவரையும் என்ன செஞ்சார்? ஒரு நிலைப்படுத்தினார். ஒரு முகமாக என்ன செஞ்சாங்க? அந்த திருவிருந்தில், முதல் திருவிருந்தில் என்ன செஞ்சாங்க? பங்கு பெற்றாங்க. அந்த திருவிருந்து நடைபெற்று முடிந்த உடனே இயேசு கிறிஸ்து யாரை பார்த்து சொல்லுதார்? உன் வேலையை போய் பாடுறேன்னு. எந்த சீசரை பார்த்து சொன்னார்? யூதாஸ் காரியத்தை பார்த்து சொல்லுதார், உன் வேலையை போய் பாரு. எல்லாரும் என்ன நினச்சாங்க? அவன் பணப்பைய வச்சுருக்கிறான், பொறுப்பு அவன் தான் பொருளாளர். 12 சீசர்கள் அவன் தான் யார்? பொருளாளர். பொருளாளர் பணி எதையோ ஆயத்தம் பண்ண சொல்கிறாரு, அதுக்காக அவனை போக சொல்கிறாரு அப்படின்னு என்ன செஞ்சாங்க? நினச்சாங்க. அவனுக்குள்ள ஒரு தீய எண்ணம் காணப்பட்டாலும் இயேசு கிறிஸ்து கடைசி தருணத்துலேயும் அவனுக்கு என்ன செய்தார்? ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. இந்த திருவிருந்தில் நீ பங்கு பெற்றாவது உன்னுடைய மனநிலைமை என்ன செய்யணும்? மாறணும் அப்படின்னு என்ன செய்கிறாரு? விருப்பப்படுறார். ஆனால் அவன் அந்த திருவிருந்தில் ஒருமுகமாக எல்லாரும் பங்கு பெற்றதில் பங்கு பெற்றாலும் அவனுடைய மனநிலைமை என்ன செய்யவே இல்லை, கொஞ்சம் கூட மாறவே இல்லை. அவனுக்கு மாறுவதற்கான இறுதி வாய்ப்பை தான் என்ன செஞ்சார்? இயேசு கிறிஸ்து கொடுத்தார். முதல் திருவிருந்தில் அவன் என்ன செய்யணும்? மனம் மாறணும். வேதவசனம் கற்றுத்தருது, ஒருவர் கூட கெட்டுப்போவது ஆண்டவருடைய சித்தம் அல்ல அப்படின்னு வேதவசனம் நமக்கு கற்றுத்தருது. அப்போ இதனை காலமாக நம்மோடு ஊழியத்தில் பணியாற்றி அநேக காரியங்களை பணியாற்றிய ஒரே ஒரு மனிதன் வழி தப்பி போகலாம் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துக்கு என்ன இல்லை? பிரியம் இல்லை. அதனால தான் அவனும் என்ன செய்யணும்? மனம் திருந்தி வரணும், எப்படியாவது வந்துடணும், அவனும் உள்ளே என்ன செஞ்சிடணும்? நம்ம சேர்த்துடணும் அப்படின்னு தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? அந்த திருவிருந்தை என்ன செய்கிறாரு? ஏற்படுத்துகிறாரு. ஆனால் அப்படி அதில் பங்கு பெற்றும் அவனால் என்ன செய்ய முடியலை? மனம் மாற முடியவில்லை. நம்ம இன்றைக்கி திருவிருந்தில் பங்கு பெறுதோம். எனக்கு தெரிந்த அருமையான ஒரு சகோதரர் உண்டு. அவர் சொல்லுவார், ஓய்வு நாள் இன்னைக்கு பரிசுத்த திருவிருந்து. இந்த திருவிருந்தை முடிச்சுட்டு நான் எங்கே போயிடுவேன்? பிற காரியங்களை பார்க்க போயிடுவேன். உலக பிரகாரமான ஈடுபாடுகளுக்குள்ளே என்ன செஞ்சிடுவேன்? கடந்து போயிடுவேன். ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. திருவிருந்து அன்னைக்கு நம்ம என்னது? ஓய்வு நாள். ஓய்வு நாளை யாருக்கு அர்ப்பணிக்கணும்? கர்த்தருக்குன்னு அர்ப்பணிக்கணும். வேறு எதுக்கும் என்ன செய்யக்கூடாது? அர்ப்பணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உலக பிரகாரமான பாவ செயல்களில் நம்ம ஈடுபடுவோம், பாவத்துக்குள்ளாக கடந்து செல்வோம் அப்படின்னா இந்த திருவிருந்து எடுக்கையில் என்ன அர்த்தம் இருக்குது?
இந்த திருவிருந்தில் நம்ம பங்கு பெறுவதில் என்ன அர்த்தம் இருக்குது? எதற்காக இந்த திருவிருந்துக்குள்ளாக நம்ம வரணும்? திருவிருந்தில் பங்கு பெற்றால் நம்மளுடைய மனதளவிலே மாற்றம் வேண்டும். அல்லேலூயா. அதைத்தான் இயேசு கிறிஸ்து விரும்பினார். திருவிருந்திலே பங்கு பெறுகிற உனக்குள்ளாய், உன் மனதிலே, உன்னுடைய சிந்தையிலே ஒரு மாற்றம் வேண்டும். உலக பிரகாரமான காரியங்களிலே நீ என்ன செய்யக்கூடாது? மூழ்கி போகக்கூடாது. அது உனக்கு தேவையில்லை. நீ பிரித்தெடுக்கப்பட்டவன். உன்னை முத்திரை மோதமாக வைத்திருக்கிறேன். உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன். வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரா இல்லையா? கொடுத்துருக்கிறாரா இல்லையா? எல்லாரும் சந்தேகமாக பார்த்தா நான் வேறு ஏதோ சொல்லிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இவ்வளோ வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறார். கொடுக்குற வாக்குத்தத்தம்லாம் நிறைவேறுதா இல்லையா? ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் நிறைவேறிட்டு இருக்கு. அற்பமும் தூசியமான நம்மளை என்ன செய்தார்? கண்மணி பிள்ளைகளை போல காத்து வழி நடத்துகிறாரு. உண்டா இல்லையா? எத்தனையோ விபத்து, எத்தனையோ பேரதிர்ச்சி, எத்தனையோ வியாதிகள். ஆனால் எல்லாற்றிலிருந்து நம்மளை என்ன செஞ்சுருக்காரு? தூக்கி எடுத்திருக்கிறார். நம்மளை தனியாக பிரித்து வச்சிருக்கிறார். நம்மளை அபரிவிதமாக என்ன செஞ்சிட்ருக்காரு? வழி நடத்திட்டு இருக்கிறார். வேதவசனம் கற்றுத்தருது, நீங்கள் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். இதுதான் ஆகும்னு இல்லை, எல்லாம் ஆகும். அப்போ இது ஆகுமா இது ஆகாதா அப்படின்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டாம், பிரிச்சே பார்க்க வேண்டாம். எல்லாம் ஆகும்பா, நீ வந்து அவர் மட்டும் பற்றிக்கிட்டால் போதும், உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் என்ன செய்யும்? ஆகும். முதலாவது பார்த்தோம், திருவிருந்து நமக்கு மனதை மாற்றுவதாய் காணப்பட வேண்டும் என்பதாய் சிந்தித்து பார்த்தோம். இரண்டாவது காரியத்தை குறித்து பார்த்தோம் என்றால், எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து, தன்னைத்தானே சோதித்து அறிந்து திருவிருந்தில் பங்கு பெற போகிறோம். நம்மிடத்தில் சண்டை போட்டிருக்கிற ஒரு சகோதரனும் நம்ம கூட தான் என்ன செய்வார்? பரிசுத்த பீடத்தண்டைக்கு வருவாரா மாட்டாரா? வரும்போது அவர் சண்டைக்காரரு, நான் அவர்கிட்ட முழங்கால் போட மாட்டேன் அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது? விலகி போக முடியாது. ஆலயத்தில் வந்து உட்காந்துருக்குறோம், அவர் நம்ம பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாரு, நம்ம எந்திரிச்சு தூர போக முடியாது. அப்போ தன்னைத்தானே சோதித்தறிந்து அந்த பரிசுத்த பீடத்தண்டைக்கு வருவதற்கு முன்னே நம்மளை என்ன செய்யணுமா? பரிசோதிக்க வேண்டும். முதலாவது பார்த்தோம், மனமாற்றம் காணப்பட வேண்டும். இரண்டாவது என்ன செய்ய வேண்டும்? பரிசோதனை செய்ய வேண்டும். ஆண்டவரே, நான் தெரிந்தோ தெரியாமலோ எத்தனையோ தவறுகள் என்ன செஞ்சுருக்கலாம், செய்திருக்கலாம். ஆனால் இந்த இரத்தத்தின் மூலமாய் அந்த பாவ மன்னிப்பு எனக்கு தாரும். நான் மோடு ஒப்புரவாகணும், மோட இணைந்திருக்கணும். அப்போ எனக்கு என்ன செய்யும்? என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும்னு தன்னைத்தானே சோதித்தறிந்து எங்கே வர வேண்டுமா? பரிசுத்த பீடத்தண்டைக்கு வர வேண்டும். எப்படி சோதித்து பார்க்கணும்? அநேக காரியங்களை நம்ம செய்கிறோம். மாதத்துக்கு ஒரு முறை நமக்கு திருவிருந்து, அப்படி தானே? அந்த மாதம் முழுவதும் நம்ம அநேகருக்கு செய்த தீமைகளை நினைத்து பார்க்கணும். நன்மைகளை எதை நினைத்து பார்க்கணும்? தீமைகளை. நம்ம தெரிஞ்சு செஞ்சுருக்கலாம், தெரியாமல் என்ன செஞ்சுருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் தீமைகளை தெரிந்து என்ன செய்ய மாட்டாங்க. கொஞ்சமாவது கர்த்தருக்கு பயந்து என்ன செய்வாங்க? நடப்பாங்க. தெரியாமல் செய்த பாவங்கள் என்ன செய்யலாம்? அநேகமாக காணப்படலாம். அந்த பாவங்களை ஆண்டவரிடத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஒப்புரவாக வேண்டும். அதான் தன்னைத்தான் சோதித்தறிந்து இந்த திருவிருந்தில் என்ன செய்ய வேண்டும்? பங்கு பெற வேண்டும். சரியா? கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த அப்பத்தில் புசித்து, எந்த அப்பத்தில்? ஒரே சரீரம். எந்த அப்பம்? ஒரே சரீரம். இந்த பரிசுத்த பீடத்தண்டைக்கு யாரெல்லாம் வரலாம்? ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் வரலாம். முடவர் இருக்கலாம், குருடர் இருக்கலாம், சப்பானியர் இருக்கலாம், என்ன யாருனாலும் என்ன செய்யலாம்? வரலாம். ஏழை இருக்கலாம், பணக்காரர் இருக்கலாம், அந்தஸ்தில் உயர்ந்தவங்க, ஆஸ்தியில் உயர்ந்தவங்க, நடுத்தர வர்த்தவாதிகள் எல்லாரும் என்ன செய்யலாம்? வரலாம். ஒரே சரீரம். அது எப்படி இருக்குதான்? ஒரே சரீரம். நம்ம எல்லாம் இப்போ எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, ஒருத்தர் குண்டாக இருக்கலாம், ஒருத்தர் ஒல்லியாக இருக்கலாம், ஒருத்தர் கருப்பாக இருக்கலாம், ஒருத்தர் சிவப்பாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம்,
குடும்ப தலைவர்களாக இருக்கலாம், தலைவியாக இருக்கலாம், முதியோர்களாக இருக்கலாம், வயோதிகர்களாக இருக்கலாம். ஆனால் எல்லாரும் எப்படி தான் ஆண்டவருடைய பார்வைக்கு ஒரே பார்வை தான். ஆண்டவருடைய பார்வைக்கு ஒரே பார்வை தான். ஒரே சரீரம். அந்த குடையின் கீழே நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு முகமாய் ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே என்ன செய்யணும்? வர வேண்டும். அதை தான் பார்த்தோம். அந்த 12 சீசர்களையும் என்ன செஞ்சார்? ஒரு முகப்படுத்தினார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிந்தனை இருக்கும், ஒவ்வொரு பணி இருக்கும், ஒவ்வொரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கும். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், நிறைய பேரை சந்திக்க வேண்டியது இருக்கும், நிறைய பணிகள் இருந்திருக்கும், உண்டா இல்லையா? ஆனால் அது எல்லாம் ஒதுக்கி வச்சுருப்பா. எல்லோரும் என்ன செய்யுங்க? ஒரு முகமாக வாங்க. அதனால தான் சொல்கிறேன், மாதத்துக்கு ஒரு முறை நம்ம இந்த திருவிருந்தில் பங்கு பெற்றோம்னா அந்த மாதம் முழுவதும் அந்த பிரசன்னம் நமக்குள்ளாக என்ன செய்யும்? ஊற்றப்படும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு முறை எனக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு ரொம்ப மோசமான சூழ்நிலை. என்னெல்லாமோ மருந்து மாத்திரை கொடுத்து பார்த்தாச்சு, மருத்துவ சிகிச்சை அளித்து பார்த்தாச்சு. 102 டிகிரிக்கு குறையவே மாட்டேங்குது காய்ச்சல். 102 டிகிரி. மாத்திரை போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தா 102 டிகிரி இருக்கும். ஊசி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தா 102 டிகிரி இருக்கும். டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தாச்சு, என்னென்னே கண்டுபிடிக்க முடியல. ஆனால் காய்ச்சல் என்ன செய்ய மாட்டேங்குது? குறையவே மாட்டேங்குது. ஒரு வாரம் தாண்டி விட்டது, ஒன்றுமே செய்ய முடியலை. காலையில் 5 மணிக்கு நம்முடைய பரிசுத்த பேதுரு ஆலயத்தில் திருவிருந்து ஆராதனை. ஆலயத்துக்குள்ளே எப்படியா கடந்து போகணுன்னு என்ன செஞ்சாச்சு? கடந்து போயாச்சு. இந்த திருவிருந்தில் எப்படியா இன்றைக்கி பங்கு பெற்றணும் அப்படின்ட்டு முதல்ல எந்திரிச்சு பரிசுத்த பீடத்தண்டைக்கு போகும்போது நடந்து போக முடியலை. பின்னால் வந்த ஒரு சகோதரர் என்ன செய்கிறாரு? கையை கொடுத்து பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறார். அந்த அளவுக்கு சரீரத்தில் என்ன காணப்பட்டுச்சு? பலவீனம் காணப்பட்டுச்சு. போய் பரிசுத்த பீடத்தண்டையில் போய் முழங்கால் போட்டு அந்த அப்பத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணின மறு நிமிடமே என் சரீரத்துக்குள்ளே ஒரு மகிமை இறங்கினதை உணர்ந்தேன். அல்லேலூயா. தனியாக எந்திரிச்சு நான் என்ன செஞ்சேன்? நடந்து வரக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் பலனை கொடுத்தார். விசுவாசம். பரிசுத்த பீடத்தண்டைக்கு கடந்து செல்ல வேண்டும். இந்த திருவிருந்தில் பங்கு பெற்றா என்னுடைய சரீர பலவீனம் மாறும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம், ஒரு விசுவாசம், அது என்ன செஞ்சுது? நிலை பெற்றோங்குச்சு. எங்கனாலும் சாட்சியாக சொல்ல முடியும். நான் பெற்ற அந்த அற்புதம், அதிசயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கணுமா? அந்த திருவிருந்தை பரிசுத்தப்படுத்துங்க. முதலாவது திருவிருந்தில் பங்கு பெறணும்னா நம்மளுடைய மன சிந்தை மாற வேண்டும் என்று பார்த்தோம். இரண்டாவது, நாம் என்ன செய்ய வேண்டும்? தன்னைத்தானே தற்பரிசோதனை செய்து அந்த திருவிருந்தில் என்ன செய்ய வேண்டும்? பங்கு பெற வேண்டும். திருவிருந்துக்கு நாம் கடந்து செல்கிற நம்ம எல்லாரும் ஒரே அப்பம் அப்படிங்கிற நினைப்போடு நம்ம என்ன செய்யணும்? கடந்து செல்ல வேண்டும். இறுதியாக பார்த்தோம் என்றால், இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எந்த பாத்திரம்? எந்த பாத்திரத்தில் பானம் பண்ணணுமா? ஒரே பாத்திரம். அப்படிங்கிற நம்ம என்ன செய்ய வேண்டுமா? பானம் பண்ண வேண்டும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16, 17 வசனத்தை வாசிக்கப்போம். போதும். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியம். ஆசீர்வாதம் வேணும்னா எங்கே தான் ஐக்கியமாக இருக்கான்? ஆண்டவருடைய இரத்தம். அதில் தான் என்ன இருக்கான்? ஐக்கியம் இருக்கான். அவருடைய இரத்தத்தை நம்ம உட்கொள்ளும் போது அவருடைய இரத்தம் எங்கே போகுது? நமக்குள்ளாய் போகிறது. அதனால் நம்ம அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரம் ஆகிறோம். ஒரே அப்பமும் ஒரே சரீரம் ஆகிறோம். அநேகராக இருக்கிறோம் நம்ம. ஆனால் அந்த திருவிருந்து பாத்திரத்தில் நம்ம பானம் பண்ணும்போது நம்ம எல்லாரும் எப்படி ஆயிடுறோமா? ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக மாற்றப்படுதோம் அப்படின்னு சொல்லி வேத வசனம் கற்றுத்தருகிறது. அப்படியானால் 4 காரியங்களை நாம் இந்த நாளில் என்ன செய்தோம்? சிந்தித்து பார்த்தோம். முதலாவதாக என்ன செய்ய வேண்டும்? ஒரு மன மாற்றத்தோடு
அந்த திருவிருந்து ஆராதனையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? பங்கு பெற வேண்டும். இரண்டாவது பார்த்தோம், தற்பரிசோதனை, தன்னைத்தானே சோதித்தறிந்து அந்த ஆராதனையில் என்ன செய்ய வேண்டும்? பங்கு பெற வேண்டும். மூன்றாவது பார்த்தோம், ஒரே அப்பமாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த திருவிருந்திலே நாம் பங்கு பெற வேண்டும். இறுதியாக பார்த்தோம், ஆசீர்வாதத்தின் பாத்திரமாகிய அந்த பாத்திரத்திலே நாம் பங்கு பெறும்போது ஆண்டவரோடு நம்ம என்ன செய்கிறோமா? ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமா மாற்றப்படுறோமா? ஒரே அப்பமும் ஒரே சரீரம், ஆண்டவருடைய சரீரமாக நம்மளுடைய சரீரம் என்ன செய்யுது? மாற்றப்படுகிறது. இது அநேக நாட்கள் நான் உங்களுக்கு போதித்தது உண்டு. நம்மளுடைய சிந்தையிலே, செயலிலே, நடக்கையிலே நாம் யாரை வெளிப்படுத்த வேண்டும்? ஆண்டவரை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்ம பார்க்குறவங்க சொல்லணும், நீ கிறிஸ்தவனா, உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் அப்படின்னு நம்ம சாட்சி சொல்லக்கூடாது. யார் சொல்லணும்? நம்மளை பார்க்குற புற மத்தியஸ்தர்கள், நம்மளுடைய உற்றார் உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய தெருவில் வசிக்கிறவங்க, நம்ம ஊரில் வசிக்கிறவங்க, நம்ம சமுதாயத்தில் வசிக்கிறவங்க, நம்ம பணி செய்கிற இடங்களில் வசிக்கிறவங்க நம்மளை பார்த்து சொல்லணும், உங்க கூட யார் இருக்கிறா? உண்மையிலே ஆண்டவர் இருக்கிறார். சாரி பார்த்து விதவை சொன்னா என்ன சொன்னா? உண்மையிலே நீர் தேவனுடைய மனிதன், கர்த்தருடைய வார்த்தை உண்மையானது என்று அறிகிறேன் என்று சொன்னான். முதல்ல என்ன சொன்னா? என்னை துன்பப்படுத்தவா நீர் இங்கே வந்தீர், என்னை வேதனைப்படுத்தவா வந்தீர்னு அவள் வாயிலிருந்து வந்த வார்த்தை அந்த அவள் பெற்றுக்கொண்ட அற்புதத்தின் மூலமாய் மாறியதாய் பார்க்கிறோம். இதே போல் உலக பிரகாரமாய் உலகத்தில் உள்ளவர்கள் நம்மளை பார்த்து சாட்சி கொடுக்க வேண்டும், இவனுக்குள் கிறிஸ்து இருக்கிறார், இவளுக்குள் கிறிஸ்து இருக்கிறார் என்று சாட்சி கொடுக்கத்தக்கதாய் நாம் இந்த திருவிருந்திலே என்ன செய்ய வேண்டும்? பங்கு பெற வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அருளி செய்வாராக. ஆமேன்.